எவ்வளோ ஊர்கள்லேருந்து தெரியுமா எனக்கு கால் பண்ணி, அண்ணா எங்கள் ஊரில் ஒரு சிவலிங்கம் அமைச்சு கொடுங்கண்ணே, எங்கள் ஊர்லேயும் வந்து ஒரு சிவன் கோயில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குற மக்கள் மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இன்னி வரைக்கும் இருக்குது. நேற்று 25/4/2025 பிரதோஷங்க. ஆனால் சாமிக்கு ஒரு சிறு வழிபாடு கூட இல்லை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், வீடுகளுக்கு மத்தியில் தான் இருக்குங்க பாருங்கள், பக்கத்துலேயே வீடு, சுற்றியுமே வீடு. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. எத்தகைய அழகாக வந்து பாருங்கள், செங்கல் கட்டிடம், ரொம்பவும் பழமையான காலத்து கட்டிடம். பார்த்திங்கன்னாவே தெரியும், அந்த பழைய செங்கல் பழைய சுண்ணாம்பு பூச்சோடு இருக்குது. ஒருவேளை கோவில் இருந்து இடிஞ்சிருக்கலாம், இல்லைனா இதோட கூட விட்டுருக்கலாம். ஆனால் விட்டதுக்கான அடையாளங்கள் இல்லை, கோவில் இருந்து இடிஞ்சிருக்கு. எத்தகைய அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு சிறு பின்னம் கூட இல்லாமல் சிவலிங்கமும் நந்தியும் இத்தகைய அழகாக இருந்தும் ஒரு வழிபாட்டுக்கு ஏன் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற அன்பில், அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குறிச்சி அப்படிங்கிற ஊருங்க. கூடிய விரைவில் இதை வந்து திருப்பணிக்கு மக்களிடம் பேசி ஊர் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல முறையில் ஒரு வழிபாட்டுக்கு பண்ணி கொடுக்கணுன்னு இறைவன்கிட்ட வேண்டிக்குங்க. ஊர் மக்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதே இடத்துல ஒரு அழகான ஒரு மேற்கூரை அமைச்சு ஒரு அழகான வழிபாட்டு தலமாக உண்டு பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சுற்றி வீடு இருந்துமே சாமி இந்த நிலை ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து மற்ற மக்களுக்கு தெரிய வைங்க. நன்றி.